தரிசனங்களிலே பிரதான தரிசனம். தரிசனங்களிலே எத்தனை பேர் பாலும் தேனும் ஓடுகிற வாழ்க்கை தரிசனமா வச்சிருக்கீங்க? நல்லது நல்லது. எத்தனை பேர் கீழாகாமல் மேலாகணும்னு தரிசனம் வச்சிருக்கீங்க? நல்லது. வாழாக்காமல் கர்த்தர் என்னை தலையாக்குவார், எத்தனை பேர் தரிசனமா வச்சிருக்கீங்க? பூமியின் சகல ஜாதிகளிலும் கர்த்தர் உன்னை மேன்மையிலும் கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் சிறந்திருக்க பண்ணுவார், எத்தனை பேர் இதை தரிசனமா வச்சிருக்கீங்க? இதெல்லாம் நல்ல தரிசனம் தாங்க. அதே மாதிரி தேவ சித்தம் என் வாழ்க்கையில நிறைவேறணும், நல்ல தரிசனம் தான். எல்லா தரிசனங்களிலும் மேன்மையான ஒரு தரிசனம் நான் சொல்றேன், இயேசுவின் நாமம் என் மூலம் மகிமைப்படணும். எத்தனை பேர் சொல்றீங்க? இதை இன்னைக்கு நான் ஏற்கனவே இதெல்லாம் சொல்லிக்கிட்டே தான் வந்தேன், ஆனா இதை தனியா பேசணுன்றதுக்காக இன்னைக்கு எழுதிட்டு வந்திருக்கிறேன். இயேசுவின் நாமம் என் மூலம் மகிமைப்படணும். இதுதான் ஒரு கிறிஸ்தவனுக்கு, ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்க வேண்டிய பிரதானமான உயர்ந்த உன்னதமான தரிசனமா இருக்க வேண்டும். அப்படி தரிசனம் இல்லாம வாழ்ந்தா வேதம் என்ன சொல்லுதுன்னா, தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் அழகு கட்டு போவார்கள், சீர்கட்டு போவார்கள். வேதத்தை தரிசனத்தை காக்கிறவனோ ஆசீர்வதிக்கப்பட்டவன். அப்ப தரிசனத்தை நல்லா பிடிச்சுக்கணும்.